ஹாய் வணக்கம் எல்லாருக்கும். இன்றைக்கு சூப்பர் சிங்கர் 10 நடைபெற்று கொண்டிருக்கின்றது. அதில் இப்பவும் யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்தவர்கள் வந்து கொண்டிருப்பார்கள். அதிலும் சரியான சென்டிமெண்டோடு தான் வருவார்கள் யாழ்ப்பாணத்து குயில்கள். அப்படிப்பட்ட ஒரு குயில், சின்ன குயில் வந்திருக்கின்றா. இந்த முறை வந்திருக்கின்றா. பார்க்கும்போது அழகாக இருப்பா பிரியங்கா. அவளுடைய வாழ்க்கையை பார்க்கும்போது வலி நிறைந்த வாழ்க்கையாக இருக்கின்றது. ஏனென்று சொன்னால், ஆனால் அவர்கள் சின்னல்லையே நல்ல பணக்காரராக இருந்தார்கள். தாய், அம்மா, அப்பா 2 பேரும் நல்ல பணக்காரராக இருந்தார்கள். பணக்கார வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அப்போது இவர்கள் என்ன செய்தார்கள் என்று சொன்னால், இவர்கள் ஒரு பெரிய ஒரு ஸ்கூலை ஆரம்பிப்போம் என்று சொல்லி ஆரம்பிக்கிறதுக்காண்டி இவர்கள் கடன் பட்டு கடன் எல்லா கடனும் பட்டு வீட்டில் வெளியிடங்களில் கடன்களை வாங்கி அவர்கள் அந்த ஸ்கூலை தாங்கள் கொண்டு வருவோம் என்று நினைத்து கொண்டு அவர்கள் அந்த ஸ்கூலை தொடங்கினார்கள். ஆனால் தெரியும், நாட்டில் உள்ள பிரச்சனைகளில் யாரும் முன்னுக்கு வரவே இல்லாது. அவ்வளவு கஷ்டமான நாடு தான் யாழ்ப்பாணம். அப்படி அவர்கள் வந்த இடத்துல அவர்கள் எல்லாமே லொஸ்ட் ஆகிவிட்டன. லொஸ்டான உடனே அவர்களுக்கு சாப்பிட்றதுக்கே அவ்வளவு காசே இல்லாமல் போய்விட்டது. அந்த காலகட்டத்தில் தான் எங்கள் பிரியங்கா என்ன செய்திருக்கிறான்னு சொன்னால், அவள் என்ன செய்தாண்டால், அங்கே இசைக்குழுக்கள் எல்லாம் நிறைய இருக்கின்றன. அந்த இசைக்குழுவில் போய் வாவும் சேர்ந்து அங்கே இருந்து காசு எடுத்துக்கணும். ஒரு நேர சாப்பாட்டுக்கே சரியான கஷ்டப்படுகின்றார்களாம். பான் வாங்கக்கூட காசு இல்லையா, அதோட பால் வாங்கக்கூட காசு இல்லையா. அதில் அந்த முதல் காசு பிரியங்கா கொண்டு அதிலிருந்து சாப்பாடுகள் வாங்கி அப்படி சாப்பிட்டு கொண்டிருந்தார்கள். இவர்களுக்கு 2 சகோதரங்கள், அதோட அம்மா அப்பா எல்லாருமே சேர்ந்து 4 பேர். இப்படி இருக்கும்போது பிரியங்கா சிறு வயதிலிருந்தே பாட்டில் சரியான இசையில் பயங்கர ஆர்வம் கொண்டிருந்தவா. அப்படி ஆர்வம் கொண்டிருந்த காலகட்டத்தில் பாடல்களை பாடி 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 இப்படி இசைக்குழுக்களுக்கும் போய் பாடிக்கொண்டிருந்தவா. இருக்கும்போது யாழ்ப்பாணத்தில் சூப்பர் சிங்கர் ஆடியன்ஸ் நடந்த மூட்டம் எடுபட்ட உடனே அப்போதே அவர் அம்மா அப்பா எல்லாம் நினைத்தார்கள், தங்களுடைய குழந்தை தங்களை காப்பாற்றும் என்று ஒரு எண்ணத்தோடு அவர்கள் என்ன செய்தார்கள் என்று சொன்னால், இந்தியாவுக்கு வந்தார்கள். இந்தியாவில் இப்போது சூப்பர் சிங்கர் மேடையிலே பிரியங்கா பாடிக்கொண்டிருக்கின்றார். அப்போது பாடும்போது சித்ரா அம்மா எப்போதும் ஒரு சின்ன நுணுக்கம் என்றாலும் கண்டுபிடித்திடுவா. இமானும் அப்படித்தான், ஒரு சின்ன நுணுக்கம் என்றால் கண்டுடுவார். அதற்கு மனோசரும் கண்டுபிடித்திடுவார். ஆனால் எல்லோரும் பிரியங்காவுடைய பாடல்களை அமைதியாக கேட்டுக்கொண்டு அப்படியே இருந்தார்கள். ஆனால் மாத்திரம் தாயும் அவன் அப்பாவும் அம்மாவும் கண்ணீர் விட்டு அழுது கொண்டே இருந்தார்கள். மேடையில் அவர் சொல்லில்லாத சோகங்களை சுமந்து கொண்டிருக்கின்றார். அவருடைய அப்பா சோகங்களை சுமந்து கொண்டிருக்கின்றார். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.